ஃபிலிம் கிங் அர்ஜுன் அபிராமி பிரீத்தி முகுந்தன் நடிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் பிளாஸ்ட் திரைப்படம் வரும் மே 28ஆம் தேதி முதல். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 24,004 ஓப்பன் ஆச்சு. உச்சபட்சமாக 24,089 வரைக்கும் போயிட்டு குறைஞ்சபட்சமாக 23,885 வரைக்கும் வந்து முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 118 புள்ளிகள் சரிஞ்சு 23,913 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3,425 ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதில் அட்வான்ஸ் பார்க்குறப்ப 1,655, டிக்ளைன் 1,652, எந்த விதமான சேஞ்சும் இல்லாதுன்னு பார்க்குறப்ப 118, 52 வீக் ஹை 115, லோ 35, அப்பர் சர்க்கியூட் 132, லோயர் சர்க்கியூட் 84. அப்படியே நம்ம ப்ராடர் மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா எந்த விதமான சிக்னிஃபிகண்ட்டான ஏற்ற இறக்கமோ கிடையாது. நிஃப்டி 100லையோ நிஃப்டி 200லையோ. செக்டோரில் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி கன்சியூமர் டூரபிள்ஸில் மட்டும் 1.05% குறைஞ்சு 35,294 முடிவடைஞ்சிருக்கு. அப்படியே சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தோம்னா 479 புள்ளிகள் சரிஞ்சு 76,009 முடிவடைஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 0.58% சரிஞ்சு ஜூன் மாத ஒப்பந்தம் 1,58,160 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1.77% சரிஞ்சு 2,71,808 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காப்பர் 0.49 சரிஞ்சு 1,340 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 2.41% அதிகரித்து ஜூன் மாத ஒப்பந்தம் 8,834 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு சந்தை இறங்கி தான் முடிவடைஞ்சிருக்கு. இது ஏன் அப்படிங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி, கலக்குறீங்க. ஐபிஎஸ் ஃபைனான்ஸினுடைய வெர்ஷன் 2 ரிலீஸ் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க சார், எல்லாம் உங்க கைடன்ஸ்ல தான் சார். முன்னாடி நம்ம பேசுவோம், நிஃப்டி சென்செக்ஸ் மட்டும் சொல்லுவோம். இப்போ நிஃப்டில எப்படி ஓப்பன் ஆச்சு, எந்த அளவுக்கு ஹை வந்துச்சு, லோ வந்துச்சு, அதே மாதிரி அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ, செக்டோரல்ல எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு, அதே மாதிரி சென்செக்ஸ், கமாடிட்டின்னு ஃபுல்லாவே நம்ம டீட்டெயிலா வந்து ஓப்பனிங்லேயே சொல்லிடுறோம் சார். அது நல்லா கிராபிக்ஸும் பார்த்தேன், அதனுடைய சார்ட் போடுறீங்க. ஸோ அது விஷுவல் டிஸ்பிளேயும் இருக்கு, வெறும் வாய்ஸ் மட்டும் இல்லாம. நல்ல வரவேற்பு பெற்றிருக்குங்கிறது நேர்களுடைய கமெண்ட்ஸ்ல என்னால பார்க்க முடியுது. வாழ்த்துக்கள். நிச்சயம் சார், நேர்கள் கேட்கறாங்க, அதை நம்ம கொடுக்குறோம். இன்னும் என்னென்ன தேவையோ அவங்களாம் தொடர்ந்து கமெண்ட்ல பண்ணி உற்சாகப்படுத்தினாங்கன்னா, என்னென்ன தேவைகள் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எல்லாத்தையும் நம்ம நிவர்த்தி பண்றதுக்கு ரெடியா இருக்கும் சார் நம்ம டீம். நிச்சயமா. எஸ் சார், சிறப்பு சார். இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இன்ஃபிளேஷன் தெரியும், ஆனா இன்னைக்கு ஒரு பத்திரிகையில நான் படிச்சேன் மெம்ஃபிளேஷன் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அது என்ன சார் மெம்ஃபிளேஷன்? இது புதுசா ஒரு வார்த்தைகளை அந்த சூழலுக்கு தக்க காயின் பண்றாங்க. அது மெமரி சிப்பினுடைய ஷார்டேஜ்னால அந்த மெமரி சிப்பினுடைய விலை அதிகரிக்கிறப்ப அதனால் வரக்கூடிய பணவீக்கம். நம்ம இம்போர்ட்டட் இன்ஃபிளேஷன் சொல்றோம். கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் பொழுது, அதிக விலை கொடுத்து இறக்குமதி செய்யும் பொழுது இம்போர்ட்டட் இன்ஃபிளேஷன் சொல்ற மாதிரி இது மெமரி சிப்பினுடைய விலை அதிகரிப்பதை மெமரி சிப் இன்ஃபிளேஷன், மெம்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் ஷார்டேஜ் அப்படிங்கிற கேள்வி பாத்தீங்கன்னா, மெயினா வந்து அந்த மெமரி சிப் அல்லது அந்த வேஃபர் அதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போ வந்து மெயினா இந்த ஹை பேண்ட்வித் மெமரின்னு சொல்லுவாங்க, அதை நோக்கி தள்ளப்பட்டிருக்கு. அதை நோக்கி ஃபோக்கஸ் பூராமே ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணிருச்சு. அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபீட் பண்றதுக்கு இப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பயன்படுத்துறதுனால இந்த லோயர் எண்ட்ல, குறிப்பாக லேப்டாப்ல பயன்படுத்தக்கூடிய டிராம்னு சொல்லுவோம், டைனமிக் ரேண்டம் அக்சஸ் மெமரின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி மொபைல்ல பயன்படுத்தக்கூடிய இது வந்து NAND சொல்லக்கூடியது, இந்த உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து குறைவாக உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அவங்க ஏஐக்கு அதுக்கு ஃபீட் பண்றதுக்குள்ள சிப்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுனால அதனால இதனுடைய விலை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி IESA என்று சொல்லக்கூடிய இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் அசோசியேஷன் அந்த அமைப்பு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 10,000 15,000 ரூபாய் விலை உள்ள அந்த மொபைல் போன்ஸ், லோயர் எண்ட் லேப்டாப் இதெல்லாம் வந்து இதுல பாதிக்கப்படுகிறது, அதனுடைய விலையேற்றம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்க கவலை தெரிவித்திருக்கிறார்கள். பார்க்கலாம் இன்னைக்கு. ஏன்னா டாலருடைய மதிப்பு ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக அதிகரிச்சது, இன்னொரு பக்கம் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்து வருவதாக மத்திய அரசு வெளியிட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம். ஸோ இதற்கிடையில இப்ப இந்த பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் பத்தி பார்க்கலாம். காலைல ஆரம்பிக்கிறப்ப இறங்கியிருந்தா கூட ஒரு 9:30 11 மணி வரைக்கும் நல்ல ஏற்றமாவே இருந்தது சார். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 12:30 மேல நல்ல இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. ஒரு 118 புள்ளிகள் வந்து குறைஞ்சிருக்கு நிப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த இறக்கத்துக்கு என்ன காரணம்?
சரி, நீங்க பாத்துருப்பீங்க அட்வான்ஸ் டிக்ளைன் ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கு. பட் பிராடர் மார்க்கெட்ல பட் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 18 தான் ஏறி இருக்கு, 32 இறங்கி இருக்கு 50 பங்குகள்ல. சோ இந்த லார்ஜ் கேப்ல ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. மெயினா இதற்கான காரணம் என்னன்னா ஒரு 3 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, ஒரு மிக்சட் நியூஸ் வருது. முதல்ல அமெரிக்கா இந்த போர் நிறுத்துவதற்கான அறிகுறிகள் போல எல்லாம் காலையில தெரிஞ்சது. அதற்கு பிறகு மீண்டும் அமெரிக்கா ஈரானுடைய சில ஃபெசிலிட்டிஸை தாக்க போகிறது, இப்படி எல்லாம் செய்திகள் வந்தது. சோ இந்த மாதிரி மிக்சட் நியூஸ் வரும்பொழுது முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ட்ரேடரா மாறிடுறாங்க. சம்டைம்ஸ் போன வாரம் வாங்கியிருப்பாங்க, நேற்று ஏறிடுச்சு, எதுக்கு வம்பு, என்ன நடக்குமோ தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் ஸ்மாலா ப்ராஃபிட் இருந்தா கூட வித்துட்டு வந்துருவோம் அப்படின்னு. சோ ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு ஒரு கட்டத்துல. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நிப்டி மந்த்லி நிப்டி ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா F&O ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி, ஏன்னா இன்னைக்கு கடைசி தினம் அதற்கானது. அதனால அது ஒரு காரணம். ஸோ இந்த காரணங்களால் ஒரு அப்கோர்ஸ் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த ரோல் ஓவர்னு சொல்றது, ஒரு மாசத்திலிருந்து இன்னொரு மாசத்துக்கு பொசிஷனை ரோல் ஓவர் பண்றது கடந்த 2-3 மாதங்களாக சராசரியாக 58% 61% வரைக்கும் உள்ள பொசிஷன் ரோல் ஓவர் ஆயிடுது. ஸோ விச் இஸ் ரீசனபிளி குட்னு வச்சுங்க. அது சந்தை மீது இன்னும் அவர்களுக்கு நம்பிக்கை இருப்பதை காட்டுவதாக கூட எடுத்துக்கலாம், இன்ஸ்டிடியூஷன்ஸோட பிரசன்ஸ் இருக்குன்னு. பட் அதை தாண்டி பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஏறினா கூட ப்ராஃபிட் புக்கிங் வந்துருது, இறங்குனா சப்போர்ட் வருது. ஸோ அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் நேற்று ஏறினதுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு எப்படி சார் இருக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்? இதே மாதிரி மிக்சட் நியூஸா இருந்ததுன்னா பெரிய பாசிட்டிவ் நியூஸோ பெரிய நெகட்டிவ் நியூஸோ இல்லாமல் சின்னதா இப்படி ஒரு உறுதி இல்லாத செய்திகள் வந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் சொல்றது முடிக்க போறேன்னு அதான் முடிக்காம இருக்கிறது, தாக்குதல் நடக்கிறது, சின்ன இந்த மாதிரியான ஒரு ஸ்கர்மிஷஸ் சொல்றோம் இருந்து கொண்டிருக்கும் வரை சிக்னிபிகண்டான நியூஸ் இல்லாத வரைக்கும் இன்னைக்கும் பார்த்திருப்பீங்க அந்த 23,900 கீழே ரொம்ப பிரீஃபா போயிட்டு திரும்ப ரெக்கவர் ஆயிடுச்சு நிப்டி. ஸோ அந்த 23,850 இருந்து 900 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்கு. அதற்கு அடுத்து 23,700 இருந்து 750 ஒரு சப்போர்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா 24,100 போனாலே ரெசிஸ்டன்ஸ் வந்துருது. அதை தாண்டினால் அடுத்து 24,300 வலுவான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு 200 புள்ளிகளுக்குள் ரேஞ்ச் பவுண்ட் 23,900 இருந்து 24,100 அப்படிங்கிற அளவுல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய நெகட்டிவா போறதுக்கு நெகட்டிவான செய்திகள் இந்த வாரம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட புள்ளி விவரங்கள் எதுவும் வரப்போவதில்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். குறைந்தபட்சம் வார கடைசியில சந்தை முடிவடைந்த பிறகு ரிசர்வ் வங்கியினுடைய சில தகவல்கள் வரை வரும், வாரம் வரக்கூடியது. அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை. அதனால ஒரு பிளாக் லெஷர் ட்ரேடிங்னு சொல்லலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா நாளை மறுநாள் பக்ரீத் காரணமாக சந்தை விடுமுறை வேற இருக்கு. சோ மிக குறைந்த நாட்களே இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால சின்ன ஒரு அதீத ஏற்ற இறக்கங்கள் ஒரு ஃப்ரீக்கா ஒரு இடத்துல வரலாம், ஷார்ட் கவரிங்னாலே வரலாம். மற்றபடி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது நாளைக்கு நான் நினைக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார், நாளை பேசுவோம் சார். நிச்சயம் நாளைக்கு சந்திப்போம். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிக்க சுபாஷ் கெராஜ் இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிப்பில் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் உருவாகியுள்ள பிளாஸ்ட் திரைப்படம் வரும் மே 28 முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்.